கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். உபவாச நாட்களிலே நிறைய குடும்பத்திலே இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39 முதல் 41 ஆகிய வசனங்கள். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா சரீரத்தை ஒடுக்கி ஆவிக்கு சாப்பாடு போடணும். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, ஆவியில் வளரணும் ஆவியில் வளரணும் ஆவியில் வளர்ந்து நிறைய குடும்பத்தில் ஒரு ஆசை இருக்கும். ஆனால் மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியில் வளரணும் அப்படின்னா, நான் சொல்கிற வசனம் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. வசனம்தான் ஜீவன், வசனம்தான் ஆவி. ஒரு மனுஷன் வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம இதயத்துக்குள்ள வைத்து நம்ம தியானிக்கிறோமோ, அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு எந்த அளவுக்கு நம்ம அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறோமோ நம்ம ஆவியில் வளர முடியும். மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார், ஆவியோ உற்சாகம் உள்ளதுதான். இப்போ ஆவியில் வளரணும் அப்படின்னா நைட் நேரத்தில் வீட்டில் வந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ கையில் முதல்ல பைபிள் எடுங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே 1/2 கோடியை அழித்ததுக்கப்புறம் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது கர்த்தரை விட்டு எப்படிலாம் தள்ளி போய் ஒரு மனுஷன் வாழ்கிறான் என்பதை என் லைஃப் மூலிமா நான் அறிந்து கொண்டேன். அதே போல் கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுக்கப்புறம் தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழ வேண்டும் ரெண்டையுமே கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னா முதல்ல நம்ம தேவனோடு தொடர்பில் இருக்கணும். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்கிறார். சோதனைக்காரன் வரக்கூடாது அப்படின்னா முதல்ல விழித்திரு. இப்போ நிறைய குடும்பத்தில் நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நான் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனுஷன் விழித்திருக்கிறான்னா அவங்களுடைய வாழ்க்கையில் தான் எழுப்புதல். தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து விழித்திருந்து ஜெபிக்கிறாங்களா அவங்களுடைய வாழ்க்கையில் தான் அவங்க தேவ சித்தத்துக்குள்ளே வரவே முடியும். இயேசுக்கு அழகாக ஜெபிக்கிறார். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும். அழகா ஜெபிக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவனுடைய சித்தத்துக்குள்ளே முதல்ல இருக்கணும் அப்படின்னா அவருடைய சமூகத்தில் போய் காத்திருந்து ஜெபிக்க பழகணும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. உங்கள் சித்தம் என்ன இருக்கோப்பா அது என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, அடுத்த பாயிண்ட் என்ன, அவர் சீசரிடத்தில் வந்து சீசரை வந்து பார்க்குறாரு. சீசர் என்ன பண்ணிட்டாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நைட்டு தூங்கணும் அவசியம்தான். 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்கிடக்கூடாது, அது ரொம்ப தப்பு. அதே நேரத்தில் செல்ஃபோன் நைட் நேரத்தில் கையில் வச்சுட்டு பல மணி நேரம் பார்க்குறதும் தப்பு தான். ஆவியில் வளரணும் அப்படின்னா குறிப்பிட்ட மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சிருங்க. கர்த்தருடைய கிருபையினாலே
உபவாச நாட்களிலே நிறைய குடும்பத்திலே இன்னைக்கு வரைய இணைந்திருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது தேவனுக்கு தெரியும். மனுஷன்தான் முகத்தை பார்ப்பான், தேவன் இதயத்தை பார்ப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து ராஜா சீசர்களை பார்த்து சொல்கிறார், அவர்கள் நித்திரை பண்ணியதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? அப்போ 1 மணி நேரமாவது கர்த்தருடைய சமூகத்தில் முதல்ல அர்ப்பணித்து, உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன காரியம் இருக்கோ தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் மற்ற எல்லா காரியங்களையும் செய்யுங்க. அப்படி நம்ம செய்யும்போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். இல்லை பிரதர், நான் எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் நான்லாம் ஒரு 1 மணி நேரம் தேவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, அங்கே சோதனைக்காரன் உள்ளே என்றாரான். சோதனைக்காரன் அப்படின்னா பிசாசு உள்ளே என்றாரான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் எவ்வளோ நேரம் காத்திருக்கிறீங்க? ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. பிரதர், காத்திருக்குன்னாலே எனக்கு என்னென்னு தெரியாது, விழித்திருக்குன்னா எனக்கு என்னென்னு தெரியாது, சோதனைக்காரனா எனக்கு என்னென்னு தெரியாது அப்படின்னா முதல்ல கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. ஏன்னா நிறைய குடும்பத்தில் தெரியாது 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 தெரியாதுன்னு சொல்லியே வாழ்ந்து அப்படியே பேர்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஞாயிற்றுக்கு நாளில் போய் கணக்கு கொடுக்கணும். அதில் நைட் நேரத்தில் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் தேவனோட சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடுவேன். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. எனக்கு ஆவியில் ஒரு பலன் வேணும், எனக்கு ஆவியில் பலன் வேணும் அப்படின்னா முதல்ல ஒரு 1 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க பழகுங்க. வாழ்க்கையில் எல்லா காரியத்துக்கும் மாற்றம் அங்கே தான் இருக்குது. ஜெபிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் தான் ஜெயமுள்ள வாழ்க்கை. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்திலே யாரெல்லாம் உபவாசத்தோடு இருந்தாங்களோ அவங்க எல்லாருடைய குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்ன தீர்மானம் எடுத்து என்ன காரியத்துக்காக உபவாசத்தோடு இருந்தாங்களோ, உபவாச நாட்களிலே பல சூழலிலே பல தடைகள், பல பிரச்சனைகள், பல கண்ணீரான சில காரியங்கள், சில சோதனைகள், சில பலவீனம், சில தாங்க முடியாத அளவுக்கு துக்கமான காரியங்கள், பல சூழ்நிலைக்கு மத்தியிலே உம்முடைய சமூகத்திலே கண்களை மூடி இரவும் பகலுமாக விழித்திருந்து கண்ணீரோடு முகங்குப்புற விழுந்து சாஷ்டாங்கமாக அர்ப்பணித்து யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி மன்றாடி கெஞ்சி உம்முடைய சமூகத்தில் ஜெபித்த பிள்ளைகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய இதயத்துக்குள்ளே என்னென்ன பாரத்துக்காக, என்னென்ன காரியங்களுக்காக, குடும்பத்தில் என்ன தேவைக்காக, சில குடும்பத்தில் குடும்பம் ஃபுல்லாக ரட்சிக்கப்படணும் எத்தனையோ காரியங்களுக்காக தியாகம் பண்ணி, சில குடும்பத்தில் நான் இதை சாப்பிட மாட்டேன், நான் இவ்வளோ நேரம் சாப்பிட மாட்டேன், எத்தனையோ தீர்மானம் எடுத்து தான்ப்பா உங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த பிள்ளைகளை பரலோகத்தில் தேவன் ஆசீர்வதிக்கணும். உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் இல்லைப்பா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளோட இதயத்துக்குள்ளே என்ன பாரம் இருக்கோ அந்த பாரத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. துக்கத்தோடு இருந்த குடும்பம்லாம் உண்டுப்பா. கடன் பிரச்சனையில் கண்ணீரோடு இந்த குடும்பம் உண்டு. கற்பதனைக்காக ஜெபித்த குடும்பம் உண்டு. திருமண காரியத்துக்காக ஜெபித்த குடும்பம் உண்டு. என் குடும்பம் ஃபுல்லாக ரட்சிக்கப்படணும் ஜெபித்த குடும்பம் உண்டு. பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா, என் குடும்பம் ஆசீர்வாதமாக மாறாதா, விக்கிரகத்துலேருந்து வெளியில் வராதா, எத்தனையோ கேள்விகளோடு திறப்பில் நின்ற குடும்பம் உண்டு. எல்லா குடும்பத்தையும் பரலோகத்தில் தேவன் சந்தித்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டும். உம்முடைய பாதவிலே சாஷ்டம் அர்ப்பணித்து கெஞ்சி கேட்கிறேன்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலிமா இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜீவ புஸ்தத்தில் எழுதப்படணும்ப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னித்து உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தத்தில் எழுதுங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். எங்களுடைய ஆவி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பம் முத்திரை போடப்படட்டும். அவங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால வேலை அடைவிடட்டும். இன்பமான தூக்கம் தாங்க எங்கள் வீடு முழுதும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடிக்கொள்ளட்டும்.
நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட்டு ட்ராவலிங் இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கு கத்தர் ஆசிரிங்க. அப்பா பெரிய வெள்ளிக்கிழமை என்று எல்லாரும் சர்ச்சைக்கு புறப்பட்டு போகணும். இணைந்திருக்கிற குடும்பத்தை கத்தர் ஆசிரிங்க. உங்களுடைய சமூகத்திலே அப்பா காத்திருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரிங்க. எங்களுக்காக நொறுக்கப்பட்டீங்கப்பா, எங்களுக்காக ஜீவனை தந்தீங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் வியாகுலப்பட தொடங்கினீங்கப்பா. அதை எண்ணி பார்த்தால் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் கத்தரை விட்டு எந்த ஒரு காரியத்திலும் தள்ளி போகக்கூடாதுப்பா. எங்களுக்கு ஒரு சரியான இதயம் தாங்க, கல்லான இதயத்தை எடுத்து போட்டுருங்க. உங்கள் பாதவில் அர்ப்பணிக்கிறேன். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தை உங்களுடைய ஜீவனத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. அவங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசிரிங்க. என்ன காரியத்துக்காக உபவாசத்தோடு இருந்தாங்களோ எல்லாவற்றையும் கத்தர் நிறைவேற்றி கொடுங்க. கத்தர் நிறைவேற்றி கொடுங்க. கெட்சமேன் தோட்டத்தில் எங்களுக்காக வியாகுலப்பட தொடங்கினீங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கத்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனோமோ அந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருங்க. உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கத்தர் கூட இந்த பொறுப்படுத்துவோம். நைட் நேரத்தில் எந்த நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களோட இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மட்டுமே விடட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிவிட்டோம். உபவாச நாட்களில் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி விடுங்க. உங்கள் நாமம் மட்டுமே விடட்டும். துதிகன மகிமெல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடுவோம்ப்பா. பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கல் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். கத்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமெல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல கரத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபிக்கோங்க. யாரெல்லாம் உபவாசம் இருந்தீங்களோ நாளைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை கட்டாயமாக சீக்கிரமாக கிளம்பி போங்க. தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க. கத்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.